உரிமைகள் இல்லற உரிமைகள் கடலூர் சரவணன் முதுகலை தமிழாசிரியர் அரசு மேல்நிலைப்பள்ளி ஏரியூர் சொந்த இருப்பிடம் பல்நத்தம் கிராமம். வள்ளுவருக்குரிய இல்லற உரிமைகள் வாழ்க்கை துணையாக பெறும் உரிமை. மனைத்தக்க மாண்புடையவன் ஆகி தற்கொண்டான் வளர்த்தக்கால் வாழ்க்கை துணை என்ற குரல் மூலம் வாழ்க்கை துணையானவள் குடும்பத்திற்கு ஏற்ப மாண்புகளை பெற்றவனையே வாழ்க்கை துணையாக பெறும் உரிமை என்கிறார். மக்களை பெற்றுக்கொள்ளும் உரிமை. சிறந்த மக்களை பெறுதலே சிறந்த குடிகளை பெறுதலாகும். இங்கு திருவள்ளுவர் எழுப்பிறப்பும் ஈவைத்தில்லா படிப்புறங்கா பண்புடை மக்கட்பேறு என்று மக்கட்பேரை பற்றி தன்மையாக விளக்குகிறார். பிறர் மீது அன்பு செலுத்தும் உரிமை. பிறர் மீது அன்பு செலுத்துதல் என்பது குடும்ப அறமாகும். திருவள்ளுவர் இதனை அன்பின் வலியது உயர்நிலை அகிலாருக்கு என்பதோர் போர்த்த உடம்பு என்கிறார். இனியவை கூறும் உரிமை. பணிவுடையவன் இன்சுரன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பெற என்ற குரலில் பணிவுடையவன் இன்சுரன் ஆதல் என்பது ஒருவருக்கு அணி சேர்க்கின்ற பண்பு என்கிறார். பிறருக்கு விருந்தளிக்கும் உரிமை. பிறந்து பொருட்காற்றா காணமுண்டாவா மருந்தென்னும் வேண்டாற்பாற்றென்று குடும்ப வாழ்க்கையில் அன்பையும் அருணையும் காட்டிலும் விருந்தளிக்கும் மிக சிறந்த பண்பு என்பது வள்ளுவர் இருக்கிறது. செய்நன்றி அறிதல் உரிமை. காலத்தினால் செய்த நன்றி சீரனும் ஞானத்தின் மான செல்வேசது செய்நன்றி அறிதலை பற்றி திருவள்ளுவர் வரையறுத்து கூறியிருக்கிறார். ஈகை உரிமை. குடும்ப கடமையாக இல்லறமாற்றும் மக்கள் வறியவருக்கு உண்ண கொடுத்து உயிர் காக்க வேண்டும். அது இயன்றவாறு செய்தால் போதும். இதனை வரியார் கொண்டு ஈவதே ஈகை மற்றெல்லாம் குடியிருப்பை நீர் துடைக்கின்றார். துணை நிற்கும் உரிமை. நடுநிலையில் நாம் துணை நிற்கல் நல்ல கடமையாகும். இதனை வள்ளுவர் ஒன்னா திரளும் ஓந்தாரை ஆக்கலும் எண்ணின் தவத்தான் வரும் என்ற குரல் மூலம் ஒவ்வொருவரும் நம் தவநிலையால் பிறருக்கு துணையாக நிற்க முயல வேண்டும் என்கிறார். மனித வாழ்வில் ஒரு குடும்பம் என்ற வரையறுக்குள் தள்ளப்பட்டாலும் அது உயர்ந்து இந்த உலக கடமையாற்றவும் அது உதவுகிறது. இல்லற உரிமைகள் என்பது குடும்ப வாழ்க்கையில் அமைதி, ஒழுங்கு, நீதியை உறுதி செய்யும் உரிமை. எண்ணற்ற உரிமைகள் இந்த இல்லற உரிமைகள் இருக்கின்றது. 10 உரிமைகளை ஆராய்ந்தோம். ஒவ்வொரு குடும்பமும் திருவள்ளுவர் கூறும் கடமைகளையும் உரிமைகளையும் கடைபிடித்தால் வீடும் நாடும் உயரும். நன்றி, வணக்கம்.